போகி பண்டிகை அப்படின்றது தை மாதத்துல தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொள்ள இருக்கும் சூரியனை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய விழா அப்படின்னு ஆன்மீக நூல்கள் தெரிவிக்குது. பண்டைய காலத்துல மலையை வரவழைக்கும் தேவர்களுடைய தலைவன் இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகம் எனும் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருந்தவன் இந்திரன். அதனாலதான் இந்த நாள் இந்திரனை போற்றும் விழாவாக போகி அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி போகி பண்டிகை ஆன்மீக கலாச்சார விழாவாக இன்னைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. போகி அப்படின்னா மகிழ்ச்சியானவன், போகங்களை அனுபவிப்பவன் அப்படின்னு பொருள். நல்ல விளைச்சலை கண்டு மகிழக்கூடிய வேளாண்மை மக்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாட தயாராகும் தலைவாசல் விழாதான் இந்த போகி பண்டிகை. போகிக்கு முந்தைய நாளில் வீடு வெள்ளையடிக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்படும். போகி பண்டிகை அன்னைக்கு அதிகாலையில் நிலைப்பொங்கல் வைக்கும் வழக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தென் மாவட்ட பகுதிகளில் இருக்குது. அதாவது வீட்டு தெய்வங்களை எண்ணி பொங்கலிட்டு மறைந்து போன சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு